சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை 30 பாடல்களிலே இன்றைக்கு 24வது பாடலான அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. இந்த பாடலை நாம் இன்றைக்கு அர்த்தத்தோடு அனுபவிப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. திருப்பாவையிலே மிகச்சிறந்த மங்களாசாசன வாழ்த்து பாசுரம் இது. இது தந்தை பெரியாழ்வாரை ஒட்டியே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுகிறாள் ஆண்டாள். ஒரு வகையில் திருப்பாவை இந்த பாட்டுடன் நிறைவு பெறுவது போல ஒரு தோற்றம் வருகிறது. மணிவாசகரின் திருவம்பாவை போற்றி பாடலுடன் தான் நிறைவடையும். அதுபோல படுக்கை அறையிலிருந்தும் வெளிப்பட்டு இந்த சின்னஞ்சிறு பெண்கள் வேண்டிக் கொண்டது போல அவன் சிங்காசனத்தில் அமர வருகிறான். அவன் நடந்து வரும்போது வந்த காரியம் மறந்து அவனது நடை அழகில் ஈடுபடுகிறார்கள் கோபியர்கள். இந்த பாதங்கள் எவ்வளவு அழகானவை, மென்மையானவை, இவற்றை நடக்க சொல்லி நோவுபடுத்தி விட்டோமே என்றெண்ணி அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். தேவர்களுக்காக இவன் குள்ளனாக வடிவெடுத்தான், யாரிடம் எதுவும் கேட்க வேண்டாதவன், மாவலியிடம் மூவடி மண் வேண்டினான், இரு அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்தான், எல்லா உலகங்களும் தனக்கு உடமையானது என்பதை உணர்த்தினான். இப்படி அளந்த போது அந்த திருவடிகள் எத்தனை நோவுபட்டிருக்கும். இரக்கமில்லாத தேவர்களைப் போல நாங்களும் உன்னை நடக்க செய்து விட்டோமே என்று திருவடிகளை வாழ்த்தி பாடுகிறார்கள். ஆண்டாள் வாமனாவதாரத்தை பேசும் 3வது இடம் இது. ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று பாடினாள். அம்பரம் உடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமான் என்றும் பாடினாள். 3வது மற்றும் 17வது பாடல்களில் இப்படி அவதாரத்தை பேசினாள் ஆண்டாள். 3 அடிகளால் உலகளந்த இறைவனுக்கு திருப்பாவையிலும் 3 அடிகள் தந்தது மிக மிக பொருத்தம்தான். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அவனது திருவழி பட்ட இடங்களை கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். அவன் இன்னொரு அடி நடக்கிறான். வாமனாவதாரம் தான் இருந்த இடத்திலிருந்தே அளந்த நிகழ்ச்சி. இந்த திருவடிகள்தானே 14 ஆண்டுகள் காட்டிலும் மேட்டிலும் நடந்தன. ராமனாக அவதாரம் செய்தபோது கைகேயின் கட்டளையேற்று மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து அவன் சென்றான். பிராட்டி சீதையுடனும் தம்பி இலக்குவனுடனும் சென்றவன் ராவணனால் சீதை கவரப்பெற்றதும் அலைந்த அலைச்சல் கொஞ்சமா நஞ்சமா. அனுமன் மூலம் சீதை இருப்பிடம் அறிந்து கொண்டு வானர சேனையுடன் சென்று கடும் போர் புரிந்து ராவணனை அவனது குலத்தோடு அழித்து வெற்றி வீரனாக திரும்பினான். அந்த வரலாற்றை கோபியர்கள் நினைக்கிறார்கள். விரோதி வர பார்த்திருத்தல் வீரர்கள் இழுக்கு தேன் கூட்டை கலக்கி தேனீக்களை விரட்டுவது போல அவன் இருக்கும் இடம் சென்று தென்னிலங்கையை கலக்கிய அவனது வீரத்துக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சின்னஞ்சிறு குழந்தைதானே கண்ணன், அவன் வளர்ந்துதானே நம்மை அழிக்க வர முடியும் என்று பொறுமையாக இருந்திருக்கலாம் கம்சன். ஆனால் அவனோ கம்சன் கண்ணன் பிறந்தது முதலேயே அவனை அழிக்க பூதனை அனுப்பினான், சகடாசுரன் அனுப்பினான், அனுப்பிக்கொண்டே இருந்தான். குழந்தையை தொட்டிலிட்டு சென்றிருந்தாள் யசோதை. கண்ணனை கொல்ல வந்த அசுரன் அருகில் இருந்த சகடத்தில் பிரவேசித்து உருண்டு கண்ணனை அழிக்க வந்து விழுந்தான். பால் குடிக்க அழும் பாவனையில் தன் சிறிய கால்களால் உதைத்தான் கண்ணன். சகடம் தூள் தூளாயிற்று. குழந்தைக்கு என்னாகுமோ என்று கவலையுற்றவர்கள் கண்டு வியப்படைந்தார்கள். இந்த சின்ன குழந்தையின் ஆற்றல் எத்தகையது என்று கண்ணனை புகழ்ந்தார்கள். இன்றளவும் அந்த வரலாறு பேசப்படுகிறது. ஆயர் சிறுமிகள் சகடத்தை உதைத்ததும் அவனது திருப்பாதங்கள் தானே, இதோ இங்கு நடக்கும் பாதங்கள் தானே என்று சகடம் உதைத்தவை என்று பாடுகிறார்கள். ஆண்டாளுக்கு பிடித்த அந்த வரலாற்றை ஆண்டாள் முன்பே 6வது பாடலில் குறிப்பிட்டிருக்கிறார். கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. ஒவ்வொருவராக வந்த அசுரர்கள் 2 பேராக வரத் தொடங்கினார்கள். விளாமரமாக பழங்கள் குலுங்க ஒருவன் வடிவெடுத்து நிற்பது, மற்றொருவன் கன்று குட்டியாக வருவது, கண்ணன் மேய்க்கும் பசுக்களோடு இருப்பது, கண்ணனை ஏமாற்றுவது, விளாமரம் அருகில் வர செய்வது, வேரோடு சாய்த்து கண்ணன் மீது விளாமரம் விழுந்து அவனை அழிப்பது, இப்படி திட்டம். கன்றுகள் மேய்ப்பதில் கண்ணனுக்கு ரொம்ப பிரியம். கன்று மேய்த்து இனிது உகந்த காளா என்பார் திருமங்கை ஆழ்வார். கண்ணன் இந்த புதிய கன்றை புரிந்து கொண்டு விட்டான். அதன் போக்கிலேயே விளாமரத்தை நெருங்கினான். விளாம்பழத்தை குறிவைத்து அடிக்க சிறு தடியை உபயோகித்துவது ஆழையர்கள் வழக்கம். குணில் என்று பெயர். கன்றுக்குட்டியையே அப்படியே 4 கால்களையும் பிடித்து தூக்கி சுழற்றி விளாமரத்தின் மீது எறிந்தான். கன்றும் இறந்தது. வத்சாசுரன் வடிவில்
மரமும் விழுந்தது கபிதாசுரன் வடிவில். மரத்தில் பழமடிக்கும் போது பின்காலை சற்று உயர்த்தி முன்னேறி அடித்தால்தான் வேகம் கிடைக்கும். அந்த வளைந்த குஞ்சித்த திருவடிகளை மனக்கண்ணால் காண்கிறாள் ஆண்டாள். அவற்றுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஆண்டுதோறும் ஆயர்பாடியில் உணவும் பழங்களும் தாராளமாக படைத்த இந்திரனுக்கு விழா செய்வார்கள். நல்ல மழை பொழிந்து கன்றுகாலிகளுக்கு புல்லும் தானியங்களும் வேண்டிக் கொள்வார்கள். கண்ணன் விளையாட்டில் ஒரு பகுத்தறிவு பிரச்சாரம். நமக்கெல்லா வளங்களையும் தருவது இந்த கோவர்தன மலைதானே. இது கண்கண்ட தெய்வம். இதற்கு விழா எடுத்து உணவு படைத்து சிறப்பிப்பதை விட்டுவிட்டு கண்காணாத தெய்வத்துக்கு என்ன விழா என்று கேட்டானாம் கண்ணன். இந்திரனுக்கு கோபம் வந்து விட்டது. தலையில் அடித்தால் பொறுக்கலாம், வயிற்றில் அடித்து விட்டார்களே. தன்னோட கட்டுப்பாட்டில் உள்ள மேகங்களை ஏவி பெருமழை கொட்டச் செய்தான். எங்கும் வெள்ளம். ஆயர்கள் கலங்கிவிட்டார்கள். சிறுபிள்ளை பேச்சை கேட்டு பெரிய ஆபத்து வந்துவிட்டது. கண்ணன் புன்முறுவல் செய்தான். கோவர்த்தன மலையை தன் சிறிய விரல்களால் தாங்கி 7 நாட்கள் குடையாக பிடித்து ஆயர்களையும் கால்நடைகளையும் காத்தான். தன்னால் முடிந்தவரை மழை பெய்வித்து கை ஓய்ந்து போனான் இந்திரன். தேவேந்திரன் பரம்பொருள் என்பதை, கண்ணன் என்பதை உணர்ந்து தேவேந்திரன் வந்து அடிபணிந்தான். கோவிந்த பட்டாபிஷேகம் செய்தான். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கண்ணனின் வீரதீர செயல்களை எல்லாம் கூறியவர்கள் அவனுக்கு கண்ணேறு பட்டுவிடுமோ என்று அவனது வெற்றிகளை அவன் கை வேலுக்கு ஏற்றி புகழ்கிறார்கள். பகைவர்களை வென்று பகையழிப்பது உன் கைவேல் அல்லவா, அதற்கு பல்லாண்டு என்று பாடுகிறார்கள். இங்கே வேல் என்று சொல்லுவது அவனது சக்கராயுதத்தை. திருமாலுக்கே உரிய சக்கரப்படை எந்த வடிவமும் எடுக்க வல்லது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழகிய கண்ணன் கையில் வேல் தந்து மகிழ்கிறாள் ஆண்டாள். இந்த வேல் எங்கிருந்து வந்தது? தந்தை நந்தகோபர் வேல் பிடித்தார். கூர்வேல் கொடுந்தொழிலன் என்று இருக்கிறது அல்லவா, அந்த வேல்தான் கண்ணனும் பிடித்தான். வில்லேந்திய வேலன் சன்னதிகள் உண்டு. தனுஷ் சுப்பிரமணியன் வேலேந்திய கண்ணன் திருக்கோயில் உண்டா என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டாளின் கற்பனையில் இப்படி ஒரு அற்புத தோற்றம் தருகிறாள். என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இப்படி உன்னுடைய வீரம் நிறைந்த செயல்களை பொழுது கொண்டே நோன்புக்காக பறை பெற வந்துள்ளோம் என்கிறார்கள். இன்றியாம் வந்தோம் இறங்கு. இன்றியாம் வந்தோம் இறங்கு என்றால் சாதாரணமாக இன்றைய தினத்திலே உன்னை தேடி வந்திருக்கிறோம், அருள் புரிய வேண்டும் என்று பொருள். ஆனால் இன்றியாம் வந்தோம் என்பதை இப்பாடலில் முன்னடிகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அன்று உன்னை உலகளக்கச் செய்து உன் திருவடிகளை நோகச் செய்த தேவர்கள் காரியம் முடிந்த பின் ஒரு நன்றி கூட சொல்லவில்லை உனக்கு. ஆயர் சிறுமிகள் மட்டுமல்லாமல் என்ன, ஆண்டாள் பலகாலம் பிற்பட்ட நாமும் போற்றி சொல்ல வேண்டிய பாசுரம்தான் இது. இறங்கு, அவன் அருள் அல்லது அருளும் அல்ல, அந்த அருளை வேண்டி பாடுகிறாள். இந்த பாடலில் கூறிய செயல்கள் நடந்தபோது இருந்தவர்கள் கண்டவர்கள் பாக்கியசாலிகள். நாம் அப்போது இல்லை. ஆனால் இப்பாடலை பக்தியுடன் பாடும்போது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அனுசந்தான காலத்தில் அனுபவ ரசம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நாக்குக்கு அறுசுவை போல இந்த பாடல்கள் எல்லாம் பக்தி சுவையை, அதாவது எல்லா போற்றிகளையும் மூலமாகவும் நமக்கு கண்ணனை பற்றி அவனுடைய பெருமையை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாள் ஆண்டாள். இந்த பாடலை நாம் சங்கீத வடிவில் கேட்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய், அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி.